தமிழ் தேசியம்ன்றது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டிலேருந்து ஊன்றி வளர்க்கப்பட்ட ஒன்று தான். வீட்டில் தலைவர் படம் இருக்கும். எனக்கு வந்து தலைவர் வந்து ஒரு ஹீரோ. என் வயசுக்கு தலைவர் ஒரு ஹீரோ. எத்தனை வயசுல அது? ஒரு 10 வயசு, 12 வயசு, 8 வயசு, 9 வயசுலேருந்தே வீட்டில் மேப் இருக்கும், ஈழ வரைபடம் இருக்கும், தலைவர் படம் இருக்கும், தலைவர் புக்ஸ் இருக்கும். அப்பா நிறையா சொல்லி வளர்ப்பார். யாருப்பா அவருன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கும். அங்கே இருக்க நீ அக்கா படம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்ப எனக்கு ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு சக்திமான் சூப்பர் ஹீரோ மாதிரி தலைவர் நான் அப்ரோச் பண்ணேன். சின்ன வயசில் தேர்தல் காலகட்டத்தில் நம்ம வந்து உடல் உழைப்பு அதிகமாக செலுத்துவோம். ஆனால் வாக்கு வங்கிகள் வந்து கொஞ்சம் நமக்கு எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கிற மாதிரியான எண்ணம் ஓட்டம் தோணும். அது என்னென்னா கடைசி இந்த மக்கள் இந்த பணத்துக்காக விலைக்கு போகிறாங்களே அப்படின்ற ஒரு அயற்சி வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து நமக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்கல்ல, இத்தனையும் தாண்டி தானே வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்போ வாக்கு செலுத்தினவனுக்கு உண்மையாக இருக்கணும்ல. அப்போ ஏதோ எல்லாத்துக்கும் தான் பணம் கொடுக்கப்படுகிறது, எல்லாத்துக்கும் தான் இலவச பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. 100ல் ஒருத்தவன் போட்டிருக்கான்ல, ஒருத்தவன் கூட இல்லையாடா 100ல் அப்படின்னு கேட்குறப்ப இல்லை ஒருத்தவன் இருக்கேன்றதுக்கான அர்த்தம் தானே 1.1. பட் டஃப்னா இந்த தேர்தல் வந்து வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தல் காலத்தில் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு 50,000 1 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரியான இமாலய வெற்றி, சாதனை வெற்றின்ற மாதிரியான ஒரு வெற்றி சொல்லுவாங்கள்ல, அது இந்த தேர்தல் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சமாக 5,000 10,000 ஜெயிக்க போகிறவங்களும் தோக்க போகிறவங்களுக்குமான இடைவெளி 5,000 10,000 தான் இருக்கும். இப்போ திமுக அதிமுக வந்து தன்னுடைய சாதனைகள் எல்லாத்தையுமே மறந்துட்டு மதுரையில் வந்து டிஃபன் பாக்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கேரியர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஜய் வந்ததுனால விஜய்க்கு நான் ஒரே நன்றி மட்டும் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் பூத் ஏஜென்ட்ஸ் போட்டு தேர்தலை கண்டஸ்ட் பண்ணது இல்லை. ஆனால் பாதி விழுக்காடுகள் போட்டு தான் வச்சுருக்கோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி இப்போ மேற்கு தொகுதியை பொறுத்தளவு முழுமையாக பூத் ஏஜென்ட் போட்டு இந்த தேர்தலில் கண்டஸ்ட் பண்ண போகிறோம். நான் மேற்கு தொகுதிக்கு வந்தேன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. ஏன்னா நான் பாடப்படுத்திடுவேன், விடவே மாட்டேன். ஏன்னா இதில் எல்லா பிரச்சனையும் நான் வந்து சொல்கிற விஷயம் வந்து நான் ஃபீல் பண்ண விஷயம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666618. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் 2026 தேர்தல் களம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தேர்தல் களம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளர், மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக களத்தில் திரு சீமான் அவர்களால் களமிறக்கப்பட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய திரு விக்னேஷ்குமார் அவர்கள். வாரங்களோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. மகிழ்ச்சி. மதுரை மேற்கு தொகுதியில் நீங்கள் சட்டமன்ற வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றிய அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு முன்பாக, யார் இந்த விக்னேஷ்குமார்? வழக்கறிஞர் பாசனுடைய ஒருங்கிணைப்பாளராக வந்திருக்கிறீங்க அப்படின்னா எப்போ கட்சியில் சேர்ந்தீங்க? அதெல்லாம் முன்னாடி உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க, உங்களுடைய பின்னணியை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். நான் மதுரை மண்ணின் மகன். மதுரை தான் பூர்வீகம். இப்போ நான் நிற்கிற தொகுதியில் தான் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. அதனால் என்னோடய சொந்த தொகுதியிலேயே நிற்கிறதுக்கான வாய்ப்பு பெற்றிருக்கேன். நான் வந்து படித்தது வந்து தமிழ் வழி கல்வி. 6ஆம் வகுப்புலேருந்து ஆரம்ப கல்வியிலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். அப்புறம் வந்து இளங்கலை பொருளாதாரம் பண்ணேன் மதுரை தியாகராசர் கல்லூரியில். அது போக வந்து டெல்லியில் வந்து லா பண்ணேன். அது முடிச்சுட்டு வந்து திரும்பி உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பணியை தொடர்ந்தேன். இது போக வந்து 2010 ஈழப்போர் மௌனிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து தெரியான தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் கிட்டத்தட்ட மௌனிக்கப்பட்டுருச்சு. நாங்கள் நினச்ச தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் அப்பா அந்த தளத்தில் ஆரம்பத்திலே இருந்தாங்க. தமிழ் தேசிய இயக்கத்தில் உங்கள் அப்பா அப்போ வந்து நம்ம சின்ன பையன் தான், கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இயக்கம் மௌனிக்கப்பட்டுருச்சு. கொண்ட கனவுகள் மிச்சம் அப்படியே இருக்குது. கொண்டு செலுத்துறதுக்கான சரியான தலைவர்கள் இல்லை, வழிகாட்டிகள் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அண்ணே மதுரையில் வந்து அறுத்தறிவம் வாரி அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறாரு. அந்த கூட்டத்தில் அப்பா எல்லா பேரும் சேர்ந்து, அப்பா 5 கோவில் அண்ணன் ஒரு அண்ணன் இருக்கார், இப்போ கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை பொறுப்பாளராக இருக்காங்க. இவங்க எல்லா பேரும் சேர்ந்து வேலைகள் செய்கிறாங்க. அப்போ அண்ணனோட இணைஞ்சு பயணிச்சப்பட்ட காலம். அந்த அண்ணனோட அப்போ இருந்து பயணம் வந்து
படிப்படியாக மாறி மதுரையோட நாம் தமிழ் கட்சி இயக்கமாக இருந்தப்ப அந்த இயக்கத்தோட முதல் செய்தி தொடர்பாளர் நான் தான். தூக்கத்துல இருந்து இருக்கிறீங்க அப்ப ஆமா, கட்சியில ஆமா, நீங்க. ஆமா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆரம்பிக்கும் போது இருந்தவங்கலாம் இல்லைங்க யாருமே இல்லைங்கன்னாங்க. 2010ல இருந்து இன்னும் கட்சியில தான் ஆமா, இருக்கிறீங்க ஆமா. நீங்க இல்லையா? ஓகே. 2010 வந்து பட்டன் ஃபோனில் SMS அனுப்புகிற காலகட்டத்தில் நான் தான் செய்தி தொடர்பாளர். ஓகே. வெறும் 100 தட்டச்சு தான் எழுத்து தான் ஆமா அனுப்ப முடியும். அப்படி ஒரு ஒரு காலகட்டம். நாளைக்கு 100 SMS தான் ஆமா. அனுப்ப முடியும். அண்ணன் மதுரை வருகிறார், விமான நிலையம் வருவோம், அவ்வளோதான். ஓகே. அந்த வேடிங்ஸ் மட்டும் தான் போட முடியும். இந்த காலத்தில் செய்தி தொடர்பாளர் பயணம் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கல்லூரி காலகட்டம் போராட்டங்கள், மாணவர் பாசறை முன்னின்று நடத்தி மாணவர் பாசறையை சிறப்பாக வழிநடத்தினேன். அதற்கு பின்னாட படிப்பு விஷயத்துக்காக ஒரு 3 ஆண்டுகள் டெல்லி செல்ல வேண்டிய காலகட்டம் இருந்ததுனால அந்த நேரத்தில் மட்டும் சட்டம் சார்ந்த விஷயங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கூட டெல்லி நாம் தமிழரில் இணைஞ்சு பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது பிறகு திரும்பி இங்கே வந்தோடனே இது கூட மதுரை மேற்குலயே இது பண்ணி மதுரை போயிருக்கீங்க. இது போக நமக்கு என்னன்னா இந்த தேர்தல், இந்த அரசியல் இது வந்து நமக்கு ரொம்ப எளிமையானது. ஏன்னா 2016 நான் அந்த தேர்தல் களத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது நேரடியாக வேட்பாளராக இல்லைனாலும் வேட்பாளருக்கு பின்னாடி நின்று அனைத்து வேலைகளும் செஞ்சிருக்க ஆளா இருக்கு. அதனால வந்து எனக்கு இந்த தேர்தல் களம்ன்றது வந்து புதிது கிடையாது. இந்த வேட்பாளர் மட்டும்தான் புதிது, களம் வந்து பழைய களம் தான். ஓகே. உங்களுடைய ஃபேமிலி அப்புறம் இந்த மண் சார்ந்த பேக்ரவுண்ட் எப்படி? படிக்கும் போதே ஒரு அரசியல்வாதியா ஆகணும்னு வந்து ஒரு எண்ணத்தோடவே வளர்ந்தீங்களா, இல்ல நம்ம அரசியல் தான் நமக்கு சரியானது அப்படின்னு எப்போ நீங்க வந்து உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்க? அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது எங்கள் அம்மாவோட வேலையினால தான் நான் அட்வொகேட் ஆகலான்னு பார்த்தேன். நான் 8th 9th பார்க்குறப்ப ஏரோநாட்டிக்கல் படிக்கலான்னு தான் ஆசை. 10th நான் 11th குரூப் எடுத்ததுமே வந்து பயோமேக்ஸ் தான் எடுத்தேன். அதனால வந்து சரி இப்படி போகலாம் அப்படின்ற தாட்டில் இருந்தப்போ வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை சீனியாரிட்டி பேசிஸில் வேலை கிடைக்கிறதுக்காக பார்க்குறப்ப ஐயா மலர்ந்த முன்னாள் அமைச்சர் கலைஞர் அவர்களோட கவர்மெண்ட்டில் வந்து தகுதி அடிப்படையில் சீனியாரிட்டி பேசிஸில் போஸ்டிங் போட்டாங்க. அதை வந்து மறைந்த அம்மையார் ஜெயலலிதா வந்து அந்த போஸ்டிங் போட மாட்டேன்னு அவங்க கவர்மெண்ட் 2011 ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்க போட மாட்டேன்னு சொல்கிறப்ப வந்து கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி இதை மட்டும் போட சொல்லி போடுறப்ப வெரிஃபிகேஷன் நடக்குது. அந்த வெரிஃபிகேஷன் நடக்கிறப்ப வந்து அம்மா என்னன்னா அம்மா காலகட்டத்தில் இருக்கிறவங்க வந்து சமூக அறிவியல் ஆசிரியர் வந்து 7வது மாதம் வரைக்கும் படித்தவங்கள எடுக்கிறாங்க. அம்மா வந்து 6ஆம் இதுலேயே அப்போ அம்மா எலிஜிபிள். ஓகே. 6thலேயே முடிச்சிடுறாங்க. ஓகே. அந்த 6வது மாதம் 7வது மாதம் வரைக்கும் இந்த ஆண்டு 7வது எலிஜிபிள். ஆனால் அம்மாவோட 6 வந்து டெக்னிக்கல் எரரில் 9வது மாதம் ஆயிடுது. அதனால ரிஜெக்டட்னு சொல்லிடுறாங்க. இந்த இருக்கிற சென்னையில் இருக்கிற எழிலகம் கட்டடத்தில் வந்து அப்போ வசந்தி தேவின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. சரி. அந்த அம்மாவை சந்திக்கணும். எங்களுக்கு தவறு நடந்துச்சு, எங்கள் தவறு கிடையாது, இது டெக்னிக்கல் எரர். அதாவது சிஸ்டம் அவங்க அப்பாயின்மெண்ட்டில் அவங்க பண்ண டெக்னிக்கல் எரரை மென்ஷன் பண்ணுறதுக்காக போகிறோம். ஒரு 2 நாளாக நாங்கள் எழிலகத்தில் இருக்கோம். அப்போ அப்பாவோட நம்ம எளிய பிள்ளைகள் தானே. அப்போ ஒருத்தவங்க எங்கள் சித்தப்பா அட்வைஸ் பண்ணி விட்றாரு, ஃபேமிலியாக போங்க, 4 பேராக ஃபேமிலியாக போனாங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க, என்னென்னாவது கேட்பாங்கன்ட்டு. ஒரு 2 நாள் போய் நாங்கள் காத்து கிடக்கிறோம், அவங்கள சந்திக்கவே முடியல. 2 நாள் எழிலகத்திலே சந்திக்கிறோம். உள்ளே விடலைங்களை, வாசல்லே வச்சு நிப்பாட்டிகிட்டே தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து மூத்தவர் தடா சந்திரசேகர் வந்து அப்பாவுக்கு மதுரையில் எல்லாங்களாம் ஒரே மதுரைனால அவங்க கூப்பிட்றப்ப என்னடா இந்த மாதிரி பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன்டா, ஏன்டா அங்கே போயிட்டு இருக்கேன், எங்கேயும் போகாத மதுரைக்கு வேடா பார்த்துக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அம்மாவுக்கு வேலை கிடைச்சிச்சு. அப்போ ஒரு தாட் கிடைக்குது, அப்போ சொசைட்டியில் நம்மள மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. இப்போ முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணால் அதை மாற்றக்கூடிய அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்கு. கட்டாயம். அப்போ இதுதான்டா அல்டிமேட்டான பவரு. அப்போ பேரலராக நம்ம ஒரு அரசியல் பாடியில் இயங்கினாலும் ஒருத்தவனுக்கான சேவையும் அவனுக்கான முடிவுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஒன்று சொன்னால் அதை மாற்றியமைக்கிறதுக்கான ஆற்றல் வந்து நீதித்துறைக்கு தான் இருக்குது. அந்த நீதித்துறையை படித்தாதானே சரியாக வரும்ன்றப்ப தான் எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. அப்போ மூத்தவர்கிட்ட கேட்குறேன், நீ வந்து பிரபு அவர்கிட்ட போய் சந்திச்சு பிரபு உன்னை படிக்க வைப்பாண்டா, டெல்லிக்கு போயிடுறான்னு சொல்லி பிரபு என்னை ஒப்படைச்சு 3 வருஷம் பேரளி வாரன் அவங்க என்னை பார்த்து படிக்க வச்சு எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அதாவது நீங்கள் படிப்பை நோக்கி நகர்த்துவதற்கு உங்களுக்கு எது ஒரு விஷயம் காரணியாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் பாலிடிக்ஸை ஏன் சூஸ் பண்ணீங்க? ஒரு வழக்கறிஞர் வந்து இன்னைக்கு எவ்வளோ கம்பெனிஸ்க்கு வழக்கறிஞராக இருக்கலாம், தனி நபர்களுக்கு வழக்கறிஞர்களாக இருக்கலாம், இப்படி எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து அதை நோக்கி நகரலாம். அரசியல், அதுவும் தமிழ் தேசிய அரசியல் சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன்னா இப்போ திமுகவில் அவங்களுடைய லீகல் விங்கு உங்களுக்கு தெரியும், அதிமுகவும் ஓரளவு இருக்காங்க, பிஜேபி இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஒய் சூஸ் என்டிகே ஆர் தமிழ் தேசியத்தையே சூஸ் பண்ணீங்க? அதை நோக்கி எப்படி திரும்பினீங்க நீங்கள்?
தமிழ் தேசியம்ன்றது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம வீட்ல இருந்து ஊன்றி வளர்க்கப்பட்ட ஒன்று தான். அப்பாவும் தமிழ் தேசியவாதி. ஆமா, தமிழ் தேசியவாதி. வீட்டுல தலைவர் படம் இருக்கும். எனக்கு வந்து தலைவர் வந்து ஒரு ஹீரோ. சின்ன வயசுல இந்த ஐபிஎல் பாக்குறது, சச்சின் டெண்டுல்கர் ரசிக்கிறது, விஜய் அஜித்தை பிடிக்கிறதுன்ற மாதிரி என் வயசுக்கு தலைவர் ஒரு ஹீரோ. எத்தனை வயசுல அது? ஒரு 10 வயசு, 12 வயசு, 8 வயசு, 9 வயசுல இருந்தே வீட்டுல மேப் இருக்கும், ஈழ வரைபடம் இருக்கும், தலைவர் படம் இருக்கும், தலைவர் புக்ஸ் இருக்கும். அப்பா நிறைய சொல்லி வளர்ப்பாரு. யாருப்பா அவருன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கும். அங்கே இருக்க நீ அக்கா படம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்ப எனக்கு ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு சக்திமான் சூப்பர் ஹீரோ மாதிரி தலைவர் நான் அப்ரோச் பண்ணேன் சின்ன வயசுல. எனக்கு என்னன்னா தலைவர் தோக்கவே மாட்டாங்க, விடுதலை புலிகள் தோக்கவே மாட்டாங்க, அவங்க என்ன பண்ணாலும் மீண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். தலைவர் இல்லை அப்படின்றப்ப வந்து அது இயக்கம் மௌனிக்கப்பட்டுருச்சு அப்படின்றப்ப வந்து ஒரு மாதிரியான ஒரு அமைதியான மனநிலை வந்துருச்சு. எப்படி நடந்துச்சு இது? ஏன் இல்லையே, நம்ம ஒரு விஷயம் சின்ன வயசுல ஆழமா நம்புறோம். புரிதல் இருக்கிற வயது கிடையாது. அந்த வயது ஒரு அடமெண்ட் மாதிரி தான். நான் ஒரு விஷயத்தை ஏற்றி வச்சுட்டேன், அந்த விஷயம் இல்லை அப்படின்னு தெரிகிறப்ப அதை புரிகிற அளவுக்கான உள்வாங்குற மனநிலை அப்போ இல்லை. அப்போ ஒரு அமைதி நிலவிட்டே இருக்கு. ஏன்னா வீட்டு சூழலுமே மாறுது. சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கப்பா அமைதியாக இருக்காரு. நம்ம வீட்டில் ஒரு கேதம் நடந்தால் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் ஒரு உயிர் பலி இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது வீட்டு அளவுலேயே. அதுக்கப்புறம் தான் இதுலேருந்து வெளியே வரப்போ இந்த அரசியல், இந்த சிக்கல், நமக்கு அப்பாவுமே ஈழ ஆதரவு நிலைப்பாடு, வைகோ இவங்களோட கூட்டங்களை அணைத்து போட்டாலுமே பார்ப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப ஈழத்துக்காக போராடின தலைவர்கள் நாங்கள் நம்மளே எல்லா பேருமே வந்து கடைசி அவங்க தலைவராக இல்லாமல் சுயநலவாதிகளாக இருந்துட்டாங்க. அந்த சுயநலத்தின் ஏற்பட்ட விளைவு தான் இவ்வளோ பெரிய பின்னடைவாக நம்ம வந்து இங்கே சந்திக்கிறோம். இந்த பின்னடைவை நம்ம திரும்பி வந்துடக்கூடாது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து நம்ம ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது தான். இங்கே எல்லாத்துக்குமே அரசியல் இருக்குது. தமிழர்ன்ற ஒரு இனத்திற்கான அரசியல் செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் இந்த இனம் அழிஞ்சு போச்சோ அப்படின்ற கேள்வி எழுந்துச்சு. இவங்களை பூரா ஒரு ஒற்றை புள்ளியில் இணைக்கிறதுக்கு வந்து ஒரு ஆற்றல் தேவைப்படுது. அந்த ஆற்றலை நம்பணும். அப்போ சீமானனே அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்ப சீமானனோட கைகோர்த்து விரல் பிடித்து அவர் சொல்கிறத உள்வாங்கிக்கணும், அவரை நம்பணும். இன்னைக்கு அண்ணே சொல்கிறது எல்லாருமே நம்பலாம், கேட்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஆனால் அட் த பிகினிங் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எல்லாமே புதுசு. இது எப்படி போகுதுன்னு கூட தெரியாது. இது எங்கே போய் நிற்கும், இது எவ்வளோ தூரம் வரும், இவங்களால இதெல்லாம் நடத்த முடியுமா முடியாதா. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இவர் பண்ணுவாரான்ட்டு. ஏன்னா அண்ணங்கிட்ட நாங்கள் அப்போ இருந்தும் இப்பயும் பார்க்குறோம், ஒரு மூர்க்க குணம் இருக்குது. அந்த குணம் யார்கிட்டையுமே இருக்க முடியாது. ஒரு ஸ்டஃப்னஸ் இருக்குது. அவர் ஒரு வீரன், எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு வீரன் பின்னாடி நிற்கிறேன் அப்படின்றது தான் எனக்கான விஷயமே. நம்ம வெற்றி தோல்வி இந்த அரசியல் இதெல்லாம் தாண்டி நான் ஒரு வீரன் பின்னாடி நிற்கிறேன். என்னை எங்கேயும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார், என்னை எங்கேயும் அடகு வச்சிட மாட்டார் அப்படின்ற விஷயத்த நான் ஆழமாக நம்புகிறேன். அதனால தான் அன்னையிலேருந்து இந்த ட்ராவல் எங்கேயுமே எனக்கு ஒரு சின்ன ட்ராஜடி கூட வரலையே. இவ்வளோ நாள் நாங்கள் என்ன பண்ணுறேன், ஒரு அசதி தட்டலை, ஏன் இப்படி போகுது அப்படி போகுது அப்படிலாம் இல்லை. இது நிறைய பேர் வெளியேறினாங்க, எல்லா கூடாரமும் காலியா போச்சு. ஒரு மாவட்டத்திலையும் கட்சி கூடாரம் காலியா, டிவிகேக்கு போறாங்க, டிஎம்கேக்கு போறாங்கன்னு தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்களே. அப்பெல்லாம கூட உங்களுக்கு எந்த ஒரு மாதிரி ஒரு சுணக்கமும் வரல? அதுக்கான சுணக்கம் வரல. ஏன்னா எங்களுக்கு நோக்கம் பெருசு, கனவு பெருசு இல்லை. இங்கே தனி மனித துதிக்கு வேலை இல்லைல்ல. எனக்கு வந்து தமிழ் தேசியம்னு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது. எனக்கு அண்ணன் என்னை பார்க்கணும், அண்ணன் என்கிட்ட பேசணும், அது எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு வந்து தமிழ் தேசியம், இந்த தமிழ் தேசியத்துக்கு நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ண போகிறோம், நம்ம இந்த தளத்தில் நம்ம கல்வியையும் நம்ம பெற்ற அனுபவத்தையும் எப்படி இந்த தமிழ் தேசியத்துக்கு உழைக்க போகிறோன்றது தானே இருக்குது. ஏன் நோக்கமும் என்னோட கனவும் பெருசாக இருந்தால் நடக்கிற பிரச்சனை பூரா எனக்கு சின்னதாக தானே தெரியும். இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இவங்க வந்து பெருசுப்படுத்தி தான் இவங்க பூராமே போயிடுறாங்க. எல்லாமே எப்பயுமே அரசியலில் வந்து ஒரு 2 விஷயங்கள் இருக்குது. எங்கள் ஊர் வழக்கில் சொல்லுவாங்க, காரியக்கிற்கு செல்லக்கிற்குன்னு சொல்லுவாங்க. காரியக்கிற்குன்றது வந்து அது என்னதான் நம்ம கூட ஒன்றா பழகி வச்சாலும் அதுக்கு என்ன காரியமோ அந்த காரியத்தை நிறைவேற்ற தான் பார்க்கும். செல்லக்கிற்குன்றது அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்காக அது எதை ஒன்றையும் இழக்கும். நான் வந்து செல்லக்கிற்கு, போனவங்க எல்லாரும் காரியக்கிற்குன்னு நான் நம்புறேன். அப்படிதான். ஏன்னா நீங்கள் சொல்லும் போதே, நீங்கள் திரு சீமானவர்களை குறித்து பேசும்போதே உங்கள்கிட்ட ஒரு அந்த இது தெரிஞ்சது, அந்த வீரன் பின்னாடி நிற்கிறேன்னு சொல்லும்போதே அதற்குரிய ஒரு கர்வம் தெரிஞ்சது உங்கள்கிட்ட. நான் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு பிரமிப்பாக சொல்கிறீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பயணிச்சது ஒரு 16 ஆண்டு கால பயணம். சாதாரணமான ஒரு பயணம் கிடையாது. இதில் உங்களுக்கு வந்து இழப்புகள் இருக்கலாம், மகிழ்ச்சி இருக்கலாம், இன்பம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் போதும்டா அப்பா முடியல அப்படின்னு எண்ணிய தருணங்கள் உண்டா? அல்லது இதுக்கு மேலே விட்டுறக்கூடாதுடா நம்ம அப்படின்னு நினச்ச தருணங்கள் உண்டா? அது ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்தில் நம்ம வந்து உடல் உழைப்பு அதிகமாக செலுத்துவோம்.
ஆனால் வர வாக்கு வங்கிகள் வந்து கொஞ்சம் நமக்கு எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கிற மாதிரியான எண்ணம் ஓட்டம் தோணும். அது என்னன்னா கடைசி இந்த மக்கள் இந்த பணத்துக்காக இதுக்காக விலைக்கு போகிறாங்களே அப்படின்ற ஒரு அயற்சி வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து நமக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்கல்ல, இத்தனையும் தாண்டி தானே வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்போ வாக்கு செலுத்தினவனுக்கு உண்மையாக இருக்கணும்ல. அப்போ ஏதோ இல்லை எல்லாத்துக்கும் தான் பணம் கொடுக்கப்படுகிறது, எல்லாத்துக்கும் தான் இலவச பொருட்கள் கொடுக்கப்படுகிறது, எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்போ மாநில கட்சியா ஒரு மாதிரி இருக்கீங்க. அட் த பிகினிங் 1.1லேருந்தே சொல்கிறேன். ஓகே, 100ல் ஒருத்தன் போட்டிருக்கான்ல, ஒருத்தவன் கூட இல்லையாடா 100ல் அப்படின்னு கேட்குறப்ப இல்லை ஒருத்தவன் இருக்கேன்றதுக்கான அர்த்தம் தானே 1.1. அப்போ இருந்தப்போ பார்க்குறப்ப எனக்கு நல்லா ஒரு ஞாபகம் இருக்குது. திருச்சியில் அண்ணன் இந்த முடிச்சுட்டு 1.1 வாங்கினதுக்கப்புறம் ஒரு கலந்தாய்வு கூட்டம் போடுறாரு. அடுத்த எலெக்ஷன் எல்லா வேட்பாளரும் சோர்வாக இருப்பாங்க, களத்தில் பொருளாதாரம் இழந்திருப்பாங்க, புதுசில். அப்போ போகிறோம், நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரின்ட்டு பார்த்தா ஒரு பார்க்கிங் கிடைக்கல எங்களுக்கு. என்னடா கல்யாண வீடா எதுவோன்னு பார்த்தா அன்னை கலந்தாய்வுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கலந்தாய்வு போட்டார். அப்போ கூட அவ்வளோ கூட்டம் இல்லை. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டார். அது அவ்வளோ க்ரௌடு. அப்போ அண்ணன் ஒரு கூட்டம் நம்ப நம்புறாங்க. அந்த கூட்டத்துக்கு பிரதிநிதியாக அண்ணன் உருவாகிட்டார். அப்போ அவருக்கு நம்ம கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வழி பிடிச்சி அவர் என்ன ஓட்டத்துக்காக நம்ம செயல்படுத்துகிற முன்கள வீரனாக இருந்தாவே போதும். அப்படி நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு. அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்றி கொடுக்குற கட்டளை தளபதிகளாக நம்ம எல்லாருமே இருந்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. குறிப்பாக நீங்கள் அவர்கிட்ட வியந்து பார்த்த அல்லது உங்களுக்கும் அவருக்கும் நடந்த சம்பவங்கள்லையோ நிகழ்ச்சிகள்லையோ உங்களுக்கு நெகிழ்வா பசுமரத்தாணி போல மனசுலேயே இருக்கிற ஒரு நிகழ்ச்சி ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா? தலைவர் இல்லை அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் தொலைக்காட்சியில் பரப்பப்படுது. எனக்கு பயங்கரமான அழுக. அப்பா பன்னெடுமாறனவங்க கூட ஐயாவோட தொடர்பில் இருப்பாங்க. ஐயாவுக்கு தொடர்பு எடுக்கிறப்ப வந்து அவரை தொடர்பு எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கார். அப்போ வந்து அண்ணே லைனில் ஐகோன் என்ன மூலியமாக பேச கொடுக்குறப்ப அண்ணே ஒரு குரலில் ஃபோனில் பேசிட்டு மறுமுறையில் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, யார் சொல்கிறா, அதெல்லாம் நம்பாத, நேரில் பார்ப்போம், எதுவும் நினைக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. ஒரு 3 மாதம் கழித்து இந்த தெரியும் மாதிரி இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நடக்கிறப்போ ஒரு தடவை எதாச்சியாக சந்திக்கிறப்ப இவர் தான் அன்றைக்கி நீங்கள் பேசின தம்பி அப்படின்றப்ப அப்படியாடா சொல்லிட்டு தோளில் கை போட்டு ஒரு வாமா ஹக் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணினாரு. 3 நாள் ஒழிச்சிச்சு சொல்கிறோம். அப்போ இடுப்பளவு தான் இருப்பேன், சின்ன பையன். ஓகே, இப்போ அண்ணனோட ஹைட்டாக இருக்கேன். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் தான், அது மறக்க முடியாத அனுபவம். அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டில் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாருங்கிறதே உங்களால் வந்து மறக்க முடியல இல்லையா? ஆமாம். ஓகே, குறிப்பாக நீங்கள் நிறைய கடந்து வந்திருப்பீங்க. உங்களுடைய தொகுதிகளில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் குறித்து உங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் பேசும்போது உங்களுக்கு பல பேர் வந்து நெகட்டிவும் சொல்லுவாங்க, பாசிட்டிவும் சொல்லுவாங்க. அது எப்படி வந்து நீங்கள் கடந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்க? ஏன்னா எதில் ஆரம்பிச்சிங்க, இன்னைக்கு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீங்களா? அதன் ட்ராவலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கட்சிக்குள்ளே இருக்கிற பொறுப்பு பற்றின ட்ராவல். கட்சி கொண்ட பொறுப்பு கொண்ட பொறுத்த பார்த்தீங்கன்னா, கட்சி வந்து ஒவ்வொரு தடவையும் நான் எந்த பொறுப்பையும் நான் கேட்டதே கிடையாது. கட்சி கொடுக்கும், அந்த பொறுப்புகளுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுவேன். என்னை எங்கேயுமே நான் முன்னிலையை நிறுத்த மாட்டேன். இப்போ தேர்தல் கிளம்புறதுனால மட்டும்தான் நானே இப்போ ஃப்ரண்ட் ஃபோர்ஸ்க்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எப்பவுமே பிஹைண்ட் தி ஸ்க்ரீனாக தான் இருப்பேன். பேக் எண்டில் எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டு தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குற ஒரு கேரக்டர் தான் நான். ஏன்னா எனக்கு என்னென்னா எல்லா பேருமே மேடை ஏறி பேசணும்னா அப்போ உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல. அந்த மேடை போடுறது, மேடையை தயார்படுத்துறது, அந்த கூட்டத்தை சேர்க்கிறது, இதுக்காக ஒரு உழைப்பு இருக்குல்ல. அந்த உழைப்பை செலுத்துறதுக்கு ஆட்கள் குறைவாயிருவாங்கல்ல. அதனால இந்த இன்ஸ்டியூஷன் ஃப்ரண்ட்ல இல்லாமல் பேக் எண்ட்லேருந்து நடத்தணும் அப்படின்ற தாட் தான் எனக்கு எப்பயுமே இருக்கும். இந்த பெர்மிஷன்ஸ்லேருந்து இதை எப்படி ஃபாலோ பண்ணுறது வைக்கிறது. செய்தி தொடர்பாளராக இருக்கிறப்ப செய்தி என்ன செய்தியோ அதை சுருக்கமாக யார் யாரை சொல்லணும், என்ன செய்தி சொல்ல வரமோ அதை மட்டும் சொல்ல வருவேன். யார் யாரை கூப்பிடணும் அப்படின்ற லிஸ்ட் அவுட் பண்ணுவேன். அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறப்ப அந்த காலத்தில் யார் யார் வருவாங்க, ரெகுலராக வரவங்களை கூட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவேன். இப்போ நம்ம கூப்பிட்றாங்கன்னா அவங்க வராங்கன்னா அவங்கள திரும்பி கூப்பிட்டா தானே வருவாங்க. அப்போ நம்ம திரும்ப யாருக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், யாருக்கு கம்மியாக கொடுக்கணும் அப்படின்ற இதுக்காக பார்த்து பண்ணுறது. இந்த மாதிரியான கொடுத்த எல்லா வேலையிலுமே நான் திறம்பட தான் செஞ்சுருக்கேன். அப்படி திறம்பட செஞ்சதுனால தான் எனக்கு வந்து எல்லாமே வந்து கொடுக்கவே தான் இருந்துச்சு. நான் இப்போ 3 வருஷம் படிப்புக்காக டெல்லி போயிட்டு திரும்ப வந்தாலும் எனக்கு அங்கீகாரம் எங்கேயுமே விட்டுட்டுலாம் போல. எனக்கான அங்கீகாரம் கொடுத்துச்சு. கட்சி தான் எனக்கு எல்லாமே. சில விமர்சனங்கள் என்னன்னா, கட்சி வந்து சாதி பார்க்குதா, மதம் பார்க்குதா,
இதெல்லாம் பார்த்து தான் வந்து பண்ணுறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை வெளியிலேருந்து சில பேர் வைப்பாங்கல்ல, அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? 16 வருஷமா இருக்கேன், நான் அது மாதிரி எந்த இடத்துலையும் உணரல. வானு சாட்சி நான் தான். அது மாதிரியான விஷயம் யாரையுமே ஒதுக்குறது இல்லை. சாதி இப்படின்ற இந்த சோசியல் இன்ஜினியரிங் அந்த சிஸ்டத்துக்காகத்தான் இந்த வேட்பாளர் தேர்வு அப்போ தான் சமூகமே கேட்கப்பட்டதே தவிர, இந்த 16 ஆண்டுகளில் நான் யாருன்ற வரம் எனக்கும் நான் யார்கிட்டையும் வெளிப்படுத்தினது இல்லை, என்கிட்ட யாரும் கேட்டதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை தான் அன்னை பண்ணுறாரே தவிர இந்த குற்றச்சாட்டு வந்து ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் வழக்கறிஞராக மாறுனீங்க பார்த்தீங்களா, அதன் பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்த மாற்றங்கள் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வழக்கறிஞராக மாறதுக்கு முன்னாடி வேற ஒரு விக்னேஷ்குமார் இருந்திருப்பீங்க. ஆமாம். வழக்கறிஞர் ஆன பிறகு உங்களை நோக்கி மக்கள் வருவாங்க, கேசஸ் வரும், கிளைண்ட்ஸ் வருவாங்க, அவங்க டீல் பண்ணுற விதம் அப்படின்னு இருக்கும்ல, அந்த ப்ரொஃபஷன் பாதை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு? எவ்வளோ ஆண்டுகள் நீங்கள் வழக்கறிஞராக இருக்கிறீங்க? நான் இப்போ 5 ஆண்டுகள் முடிந்த 6ஆம் ஆண்டுல போய்கிட்டு இருக்கு. சிறப்பாக தான் இருக்குது. இதில் என்னென்னா, நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மளே பாதிப்படைஞ்சதுனால தானே இந்த வழக்கறிஞர் தொழிலுக்குள்ள வந்தோம். அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து அவங்களுக்காக நிற்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட சீனியர்ஸுமே அந்த மாதிரி தான். உயர்நீதிமன்றத்தில் இப்போ அழகுமணி சார்ட்ட நான் ஒரு 2 ஆண்டுகள் இருந்தேன். அழகுமணி சார் வந்து சிறை கைதிகளுக்காகவும் இவங்களுக்காகவும் தன் வாழ்நாளே அர்ப்பணித்து அவங்களுக்காக இன்ன வரைக்குமே உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான சீனியர்ஸ் கிடைச்சதுனால அவங்க கைட்லைன்ஸில் நம்ம வளர்ந்தது, இங்கே வந்து பிரபுன்னே இவங்களோட இதில் வளர்ந்ததுனால நமக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனலை வந்து ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக நான் பார்க்கல. இது வந்து ஒரு சேவை செய்கிற ஒரு தொழில், என்னால் இயன்றதை செய்கிறேன் அப்படின்ற மனப்பான்மையோடு தான் பார்க்குறேன். இதில் வந்து என்னென்னா, ரொம்ப மக்கள் வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அதாவது இந்த கோர்ட்டை வந்து பெருசாக மலைப்பாக பார்க்குறாங்க. ஐயோ கோர்ட்டா, ஹைகோர்ட்டா, அங்கே எவ்வளோ காசு செலவாகும், என்னவோ ஏதோன்ட்டு. அதனால இந்த ஹைகோர்ட்டை ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறவங்களையும் அயற்சியாக பார்க்குறவங்களையும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்கள பயமுத்தாமல் கூட்டு வந்து அவங்களுக்கான நீதிகளை பெற்றுத்தரதுக்கான ஒரு மன்றமாக தான் பார்க்குறோம். இதில் வந்து நம்ம ப்ரொஃபஷனை வந்து நான் சேவைக்கான தளமாக தான் பார்க்குறேன். இதில் நம்ம கட்சிக்கான கேசஸ் வந்து நம்ம பெருசாக யாருமே ஃபீஸே வாங்குறது இல்லை. நம்ம கட்சிக்கான மதுரை உயர்நீதிமன்ற கிளைன்றது 12 மாவட்டத்துக்கான கிளை வந்துடுது. அதனால வழக்குக்கான தொகைன்றது பெருசாகவே நம்ம வாங்குறது இல்லை. என்னவோ பார்த்துடுறோம். நம்ம கட்சி தான் நம்ம வளர்த்துச்சு, நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்ல. புரியுது. நம்மளை இந்த இடத்துக்கு உருவாச்சு. இது இப்போ இன்னொன்று வந்து எனக்கு அடையாளம்லாம் பெருசாக கிடையாது. இன்னார் மகன் இன்னார், இவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, இப்படி அடையாளமும் கிடையாது. இன்னைக்கு நான் தான் அடையாளம். விக்னேஷோட அப்பா தான்டா இவர், விக்னேஷோட அம்மாடா இது, விக்னேஷ் இவருடா அப்படின்றது. இந்த அடையாளத்தை கொடுத்தது யாரு? கட்சி தானே. அப்போ அந்த கட்சிக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்தை கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்ல, அந்த கான்ட்ரிபியூஷன் தான் இது. உங்களுக்கு வழக்குகளை நடத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. அதில் எதுவும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பக்கூடிய வழக்குகள் இருக்கா? சமூகம் சார்ந்த வழக்குகள் தான் ஷேர் பண்ண முடியுமா? சமீபத்தில் இப்போ ஒரு வள்ளியூரில் கலைஞர் சிலை வச்சதுக்கான வழக்கு வந்து நம்ம தான் நடத்தணும். அந்த பால்சாமி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. என்ன அது உச்ச நீதிமன்ற கைட்லைன்ஸை மீறி ஆர்டினன்ஸ் இவங்களா பாஸ் பண்ணி ஸ்டாச்சு வைக்கிறாங்க, ஒரு சிலை வந்து வைக்கிறதுக்கு. அதுக்கு வந்து கருணாநிதி சிலை வைக்கிறாங்க, இப்படி வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு புதுசாக சிலைகள் வைக்கக்கூடாது, நீங்கள் பார்க் அமைக்கணும்னு சொல்லிட்டாங்க. தலைவர்களுக்காக ஒரு பார்க் அமைச்சுக்கோங்க, அதில் தலைவர்கள் சம்மந்தமான பூங்கா அமைச்சு அவங்களுக்கான நூலகம் வைங்க. ஆனால் நீங்கள் வந்து ஸ்டாச்சுவாக வைக்காதீங்க, இது கவர்மெண்ட் ஃபண்ட் ஆகுது. இன்னொன்று அது பப்ளிக் போக்குவரத்து நெரிசல் ஆகுது. அவங்களுக்கு பிறந்த நாள் வரப்ப மாலை போடுறது, போக்குவரத்து மாதிரியான பெரிய பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறத தாண்டியும் இவங்க ஆர்டினன்ஸ் இவங்களாம் ஜியோ பாஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹைகோர்ட் வந்து அதை கேன்சல் பண்ணி விட்டோம். அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டும் கேன்சல் பண்ணிடுச்சு. இது ஒரு முக்கியமான கலைஞர் ஸ்டாச்சு வச்சது வழக்கு. இது போக நம்ம அதே மாதிரி கவாலீஸ்வரி மலை என் தொகுதிக்குள்ள ஒரு மலை இருக்குது. நைட்டு நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைகள் வந்து ஒரு 2 ராரியை பிடிச்சி தரோம் மண்ணல்றதுக்கு. அந்த ராரியை காலையில் போய் ஸ்டேஷனில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். நைட்டு பிடிச்சி கொடுத்தோம், காலையில் வாங்கன்னு சொல்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறப்ப நைட் நாங்கள் பிடிச்சி கொடுத்தது ஒரு வண்டியாக இருக்குது, காலையில் நிற்கிறது ஒரு வண்டியாக இருக்குது, வேற வண்டியாக இருக்குது, காவல்துறை உள்ளே. ஆமாம், காலையில் அந்த வண்டியில் இன்ஜினே இல்லை. நாங்கள் நைட்டு ஓடின வண்டியை பிடிச்சி கொடுக்குறோம், காலையில் அந்த வண்டி இல்லை. நான் அந்த அம்மா கிட்ட கேட்குறேன், அந்த ஆய்வாளர் அம்மாட்ட, அம்மா அந்த வண்டியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்கம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படி. நீ என்ன ஆர்டிஓவா, நீ சொன்னால் நான் செய்யணுமா, நான் ஆர்டிஓ சொன்னால் தான் செய்வேன் அப்படின்னுச்சு. அதுக்கு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி அந்த அம்மாவை சஸ்பெண்ட் ஆக வச்சு ராமநாதபுரத்தில் 2 வருஷம் டிராஃபிக்கில் போட்டு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவாங்கள்ல காவல்துறையில், அதே மாதிரி தண்ணி இல்லாத ராமநாதபுரத்தில் 2 வருஷம் ஆக்குனாங்க.
இது மாதிரியான எண்ணற்ற வழக்குகள் நம்ம பார்த்தோம். சமூக சூழல் சார்ந்த இது போக வழக்குகள். கட்சிக்கார தம்பிகளை வந்து தலைவர் பேரை சொல்லி தீவிரவாதி போஸ்ட் ஓட்டுற அப்படின்னு சொன்ன ஒரு காவல் ஆய்வாளரை இடமாற்றம் பண்ண வச்சிருக்கோம். இது மாதிரியான விஷயங்கள். அதாவது இவங்களுக்கு போலீஸ்க்கு என்ன மனப்பான்மைனா எல்லா பேருமே அக்யூஸ்டா பார்க்குறாங்க. காவல் நிலையத்தில் வரவங்க சராசரி மனிதனை ட்ரீட் பண்ண மாட்டேங்காங்க. அவங்க ஒரு ரிமோட்டா இருக்காங்க. யார் நல்லவன் கெட்டவன் அது கோர்ட் பார்க்க போகுது. உங்களோட வேலை என்ன, உங்க அதிகார வரம்பு என்ன, அந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டு தானே செயல்படணும். உங்களுக்கு போலீஸ் மேனுவல்னு ஒன்று இருக்குல்ல, ரூலிங்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளேயே வரமாட்டிருக்காங்க. அவங்க இந்த ட்ரைனிங் செஷனை வச்சே முழு போலீஸ் சர்வீஸை என்டையர் சர்வீஸ் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. போலீஸ் அதாவது மேனுவலும் இதுவும் மக்களை பாதுகாக்க தான் சொல்லுது. ஆனால் இவங்க ட்ரைனிங் வந்து ரொம்ப இவங்களை அதுக்கான தயார்படுத்தலை. அவங்கள என்னன்னா கண்மடக்க பூரா அக்யூஸ்டு. அனுமையாக கூட சிறைன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தில் ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க. உன் உடுப்பும் உன் கையில் இருக்கிற லத்தியும் மட்டும்தான் எல்லாத்தையும் பாதுகாக்கும், நீ உன்னையும் பாதுகாக்கும் அப்படின்ற வார்த்தையை எல்லா ட்ரைனிங் அகாடமியில் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால அந்த குச்சியை நல்லதுக்கு பயன்படுத்துறதுனால கெட்டதுக்கு பயன்படுத்துறாங்கன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த சிந்தனையை உடைக்கணும். அதுக்காக போலீஸ் அட்ராசிட்டி வழக்குகள் அதிகமாக நம்ம நடத்தியிருக்கோம். மண் கொள்ளை சம்பந்தம், காவல் சித்திரவதைக்கு எதிராக தொடர்ச்சியா இயங்குற ஒரு கட்சியாகவும் நீங்க இருக்கிறீங்க. இதையும் பண்றீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். உங்களுடைய பர்சனலையும் ப்ரொஃபஷனையும் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி நம்ம நகரணும்னு நினைக்கிறேன். மதுரை மேற்கு அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு ஒரு தொகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த களம் அப்படிங்கிறது இன்றைய தேதியில் ஒரு 4 கட்சிகள் வந்து 4 முனையாக போட்டி போடுறாங்கங்கிறது தான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பார்வை. சில பேர் சொல்லுவாங்க 2 முனையை போட்டி தாங்க, திமுக அதிமுகவும் தான் போட்டி, நாம் தமிழர் விஜயெல்லாம் களத்திலே இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லா விதமான விமர்சனங்களும் இருக்குது. ரொம்ப டஃப்பாக இருக்குதா இந்த 2026? எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் டஃப்னா இந்த தேர்தல் வந்து வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தல் காலத்தில் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு 50,000 1 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரியான இமாலய வெற்றி, சாதனை வெற்றின்ற மாதிரியான ஒரு வெற்றி சொல்லுவாங்கள்ல, அது இந்த தேர்தல் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சமாக 5,000 10,000 தான். ஜெயிக்க போகிறவங்களும் தோக்க போகிறவங்களுக்குமான இடைவெளியே 5,000 10,000 தான் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லா விதத்துக்கும் ஓட்டு போட ஆள் ரெடியாக இருக்காங்க. இந்த காலத்தில் இந்த ஓட்டை எப்படி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி வாங்குறது தான் இப்போ விஷயமா இருக்குது. இப்போ திமுக அதிமுக வந்து தன்னுடைய சாதனைகள் எல்லாத்தையுமே மறந்துட்டு மதுரையில் வந்து டிஃபன் பாக்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கேரியர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே திமுக கேரியர் கொடுக்குது, அதிமுக டிஃபன் பாக்ஸ். டிவிகேல இருந்து யாரோ 2-3 பேர் அருண்ராஜ்னு ஒருத்தருடைய இது போட்டு திருச்செங்கோட்டில் பார்த்தோம். ஆமாம், அவங்க என்னன்னா இது வந்து ஒரு கலாச்சாரமே மாற்றிட்டாங்க. இது வந்து இப்போ மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், இதெல்லாம் பண்ண போகிறோம், இவ்வளோ நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆளுங்கட்சினா நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், எதிர்கட்சினா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற சொல்லியிருக்கணும். ஏன் தொகுதியை பொறுத்தவரை என்னென்னா ஆளுங்கட்சி திமுகவாக இருக்குது. ஆனால் எம்எல்ஏ செல்லூர் ராஜு 15 ஆண்டுகள் அவர் எம்எல்ஏ, 3 முறை எம்எல்ஏ, கண்டினியூஸ் எம்எல்ஏ. நீங்கள் நினைக்கிற செல்லூர் ராஜு ஜோக்கர் அந்த காமெடி அப்படிலாம் தாண்டி பார்த்தாலும் அவர் சாதியையும் மதத்தையும் தொகுதி மக்களுக்குள்ளே புகுத்தி அதை வச்சு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி திரும்ப ஜெயிச்சுட்டு வர்றாரு. மதுரை மாதிரியான ஊரில் நீங்கள் என்ன பார்க்குற செல்லூர் ராஜு வேற, ஜாலியாக நாங்கள் பார்க்குற செல்லூர் ராஜுன்றது வேற. தொகுதிக்குள்ளே அவர் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இருந்தார் முன்னாடி. அதில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரா அப்படின்னு பார்க்குறப்ப பெர்ஃபார்ம் பண்ணலை. இப்போ 2006 to 11 அந்த காலகட்டமில் ஒன்றும் இல்லை. 11 to 16 வந்து ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஃபீல் இட் ஓரளவு தொகுதி மக்களுமே சொல்லுவாங்க. ஒருத்தவங்களை கண்ணு முடித்தரமா எதிர்க்க முடியாது. 11 to 16 பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. 16 to இந்த 21 to 26 பெர்ஃபார்மன்ஸே இல்லை. அவர் ஒரே வார்த்தை, நான் எதிர்கட்சியாக இருக்கேன், எதிர்கட்சி எம்எல்ஏ, எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்காங்க, அதனால ஆளுங்கட்சி அடுத்த தடவை வந்துடுவோம், வந்தோன்னே எல்லாம் செஞ்சுருவோம். இதுக்கு எதுக்கு மக்கள் பிரதிநிதி கேட்டு பெற வேண்டியதாக தான் இருக்கிறீங்க? எம்எல்ஏ பண்ணணும்ல, அதுதானே பேர் ஓட்டு அடைச்சிருக்காங்க. அதாவது ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால் மட்டும்தான் நான் பெனிஃபிஷரிஸ், எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு கிட்டத்தட்ட கேட்க வராரு. திமுக ஓட்டு போட்டு நான் ஒரு டம்மியாக உட்காந்துருக்கேன், டம்மி எம்எல்ஏவாக உட்காந்துருக்கேன், என்னை அமைச்சராக்குங்க, அப்போ தான் என்னையால் நான் செய்ய முடியும் அப்படின்றாரு. முந்தா நேற்று மதுரையில் வந்து நியூஸ் 24/7 தேர்தல் பயணத்தில் வந்து மதுரையே குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் தொகுதி சார்பாக மதுரை நாம் தமிழர் கட்சி சார்பாக திருப்பரங்குன்ற வேட்பாளர் அக்கா சத்யாதேவி சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு சரவணன் வந்து ஆமாம் குப்பையாக இருக்குது
அப்படின்னு சொல்றாங்க. அங்க மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியை மென்ஷன் பண்ணி மதுரை சரவணன் அதிமுக சரவணன் டாக்டர் வந்து இந்த அக்கா சொல்றாங்க, நம்ம அக்கா சொல்றாங்க மேற்கு தொகுதியில இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, வைகை ஆற்று ஒட்டி இருக்கிற பகுதியெல்லாம் கழிவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. டாக்டர் சரவணன் வந்து இதை அட்மிட் பண்றாரு. ஓகே, ஆமான்ற ஆமா அப்படிதான் இருக்கு. இது போல திமுக வேற சிட்டிங் எம்எல்ஏ இல்லையா அவரு? அவர் சிட்டிங் எம்எல்ஏ, ஆனா தொகுதியோட எம்எல்ஏ செல்லூர் ராஜ்ல. ஓகே, அப்ப இவர் அதிமுக காரங்களே அதிமுக கொஸ்டினுக்கு அட்மிட் பண்றாங்க. ஆமா குப்பையா தான் கிடக்கு, ஆனா திமுக தான் அதெல்லாம் பார்க்கணுன்றாரு. எம்எல்ஏவா இவர் எது மென்ஷன் பண்ணியிருக்காரா வைகை ஆற்று கரத்தை சரி பண்றதுக்கு? சிட்னி ஆக்க போறேன்றாரு. மதுரை இப்ப சட்னி ஆக்கி குப்பை நகரம்ன்ற பேர் வாங்கி வச்சிருக்கு. இதுக்கு என்ன? கோவில் நகரங்க அது. கோவில் நகரம், பாசத்துக்கு பேர் போன ஊரு மதுரை, என்னென்ன ஊர் திரும்ப பேசிக்கிட்டு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் அது. இன்னைக்கு குப்பைகள் நகரம். உண்மையிலேயே அவ்வளவு குப்பையா இருக்கு. அதாவது அந்த குப்பையை பிரிச்சு எப்படி கொண்டு போகணுன்ட்டு உண்மையிலேயே உங்களுக்கு தெரியல. குப்பையை எப்படி பிரிச்சு அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணி அதை என்ன செய்ய போறோன்றது பப்ளிக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணல. கவர்மெண்ட்டா இவங்களும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அவர் பெரிய ஃபேமஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா தர்மாக்கோல தான் வந்து பெரிய இதுவானார் அவர். ஆக்சுவலி பெரிய அலிகேஷன் இல்லை அப்படின்ற மாதிரியே சாஃப்ட் கார்னர்லேயே ஓட்டிட்டாரு. அப்படியே ஓட்டிடலான்னு பார்க்குறாரு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. பெர்ஃபார்ம் பண்ணால் தானே ஓட்டு போடுவோம். ஓகே, நீங்கள் தொகுதியில் நீ நில்லுப்பா அப்படின்னு அண்ணனா அறிவிச்சாரா, இல்லை நான் நிற்கிறேன்னு அப்படின்னு நீங்களா கேட்டிங்களா? எப்படி இந்த வேட்பாளர் வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிது? நான் இந்த எதிர்பார்க்கல. கல்யாணம் ஒரு 6 மாதம் முன்னாடி நடந்துச்சு. நடக்கிறப்ப பத்திரிக்கை இருந்துச்சு. அண்ணன்கிட்ட தேதி வாங்கினேன். ஏன்னா அக்காவுக்கு திருமணத்துக்கு அண்ணன் தான் வந்திருந்தாரு. அண்ணன் தலைமை தான் நடந்துச்சு. என் திருமணம் நடந்துச்சு. ஆமாம் ஆமாம். ஓகே, அண்ணன் பத்திரிக்கை வைக்க போகிறப்ப அந்த கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நானா இப்போ இந்த பத்திரிக்கை வைக்க போகிறப்ப பார்த்துட்டு நில்றா அப்படின்னாரு. சரி, எனக்கு என்னன்னா 117 பேர் தான் ஆண்கள். 117 பேர்த்துல நம்மளை நம்பிக்கை வச்சு நம்மளை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நில்றான்னு சொல்றாருன்னா ஒரு பெரிய அது சாதாரணமாக சொல்ல மாட்டார். அப்போ அண்ணனுக்கு ஏதோ ஒரு கால்குலேட்டிவ்ல தட்டி இருக்கு. அப்போ அதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்றது தான் நம்மளோட தாட். அதுக்கான மறுபேச்சே இல்லை. இல்லை அதில் என்ன இருக்குது? ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்கல்ல, நிற்கிறதுக்கு ஆளா இல்லைன்ற மாதிரியான முந்தியா. ஓகே, இப்போ அவ்வளோ பேர் இருக்கிறப்ப நம்ம செலக்டிவாக நம்மளை சூஸ் பண்ணுறாங்கன்னா அது நமக்கான இவ்வளோ நாள் இருந்ததுக்கான அங்கீகாரமா அதை நம்ம சரியா பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றது தான் நம்மளோட இலக்காக பார்க்குறேன். குறிப்பாக நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஐடியாலஜிக்கலாக பெருசாக அவங்களால ஃபைட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து மதுரை மேற்கில் இருக்கிறீங்க, அந்த கிரவுண்ட் எப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு சமூக சூழலில் திரு சீமானோடைய தொடர்ச்சியான பரப்புரை அப்படிங்கிறத திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறதான் போட்டி அப்படிங்கிற ஒரு இரு கூர்முனைகளை வந்து உருவாக்கி கொண்டு போகிறாரு. அது அங்கே கிரவுண்டில் ஈடுபடுகிறதா? அது வந்து உங்களால் கொண்டு போய் பரப்புரையில் செய்ய முடியுமா? அல்லது அங்கே இருக்கிற களம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது என் பகுதியை பொறுத்தளவு வந்து 3 ஸ்கேலாக பிரிக்கணும். லேண்டை பூரா ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க. அந்த ஃப்ளாட்ஸில் வந்து குடியேறுற இஎம்ஐ கட்டிட்டு தான் வாழ்க்கையவே எதை பற்றி சிந்தனை இல்லாமல் வாழ்கிற ஒரு கூட்டம். எவ்வளோ உழைச்சாலும் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி பண்ண முடியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சராசரி மக்கள். அந்த மக்கள்லேருந்து தான் நானும் வந்திருக்கேன். எஜுகேஷன் ஒரு விஷயம் இல்லைன்னா நானும் இந்த அடிமட்ட மக்களோடு இருந்து பார்த்துருக்கணும். நம்ம கல்வி பெற்ற கல்வினால தான் மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ என்னுடைய பகுதியில் இருக்கிற அடித்தட்டு மக்களோட விளிம்பு நிலையுமே இதே தான் காரணம். அவங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. அதாவது பப்ளிக்கை பொறுத்தளவு அவங்க ஒரு சர்க்கிளாகவே இருக்காங்க. காலைக்கு வேலைக்கு போகிறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க, சாயங்காலம் சம்பளம் வாங்குறாங்க, அதை வச்சு வீட்டுக்கு தேவையை வாங்குறாங்க, அதை பூர்த்தி பண்ணுறாங்க. மறுநாள் வேலைக்கு போனால் தான் சம்பளம். ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ ஒரு 2 நாள் வேலைக்கு போனேன்னா அவங்க தவணை வாங்கினா மட்டும்தான் வீட்டில் அடுப்பெறிகின்ற சூழல் இருக்குது. அப்படி என் தொகுதியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் குடும்பங்கள் இருக்குப்பா. அப்போ இவங்களுக்கான மக்கள் பிரதிநிதிகளும் இப்படி தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிஷியன் தானே அவங்க கூட இருக்கிறவனை நம்பி தானே மேலே வரான். ஒரு இனோவா கார் வாங்குறான், வெறும் வார்டு கவுன்சிலர் கார் வாங்குறான், செட்டில் ஆகிறான், லாவிஷாக இந்த இடத்துலேருந்து மைக்ரேட் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகிறான். 21 சென்டில் வீடு கட்டியிருக்காரு ஒரு கவுன்சிலர். நீங்கள் நம்ப முடியுமான்னு தெரில. ஜஸ்ட்டு 15 வருஷம். 15 வருஷத்தில் 21 சென்டில் வீடு கட்டியிருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ ரெவன்யூ இமேஜினே பண்ண முடியாது. அப்போ இந்த மக்களோட உழைப்பையும் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துலேயும் சொல்கிறல்ல தானே. அவர் என்ன வேலை பார்த்தாரு? அவர் கூட ஆட்டோ ஓட்டுன நபர்கள் இன்னமும் இருக்காங்க, இன்னமும் ஆட்டோ ஓட்டுறாங்க. வட்ட செயலாளராக ஆரம்பித்து கவுன்சிலர் ஆகி பகுதி கழக செயலாளராகி இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக
பொலிட்டீஷியனாக அறியப்படுறாங்க. இவருக்கு அப்போ மூலதனம் குடும்ப சொத்து இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. இவங்கள வந்து பகுதி நேர அரசியல்வாதி இல்லாமல் ஃபுல் டைம் ஜாப்பாகவே அரசியல் பண்ணுறாங்க. ஃபுல் டைம் ஜாப் அரசியல் பண்ணுறதுல இவங்க ப்ராஃபிட்டாக வந்து மக்களோட ரத்தத்தையும் மக்களோட வழியிலையும் தான் உறிஞ்சுறாங்க. ஓகே. பட் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் தானே சமூகத்துக்கு நல்லது. முழு தானே இருக்கிறோம். நீங்கள் ஃபுல் டைம் பொலிட்டிஷியனுக்கு ரெவன்யூ என்ன இருக்குது? யார் கொடுக்குறா? நீங்கள் நான் கொடுக்குறேன். கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குது ரெவன்யூ? எம்எல்ஏ கொடுக்குதுன்னா 1.25 லட்சம் தானே. அப்போ செல்லூர் ராஜா அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது, இன்னைக்கு அவர் இருக்கிறது. ஓகே. அவர் கூட அப்போ அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 100 கோடி ரூபா பணம் 200 கோடி ரூபா பணம் மிஸ் ஹேண்ட்லிங் ஆச்சு, அதுக்காக மூர்த்தி கிட்ட செட்டில்மெண்ட் பேசினாரு, வச்சாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. இவ்வளோ பணம் எப்படி அவர்கிட்ட வந்துச்சு? அரசியல்வாதிகளை பொறுத்தளவு ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க பிளாக்காகவும் ஒயிட்டாகவும் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே. அவங்க அஃபிடேவிட்டில் காட்ட போகிற பணத்தையும் அவங்க வாழ்வியலில் அவங்க செலவழிக்கிற பணத்தையும் ரெண்டையும் ஒன்றாவே கலக்க மாட்டாங்க. பினாமி லைஃப் ஸ்டைலில் அவங்க ஒரு லேவிஷான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு அடித்தட்டு மக்களினோட வாழ்க்கையோட விஷயத்தை மேம்படுத்தாமல் அவங்களுக்கான ரெவன்யூ மேம்படுத்துறது தான் இங்கே இருக்கிற டாஸ்க்கு. இதை மக்கள் அறியாமல் இருக்கிறது தான் இதுக்கான பிரச்சனையே. மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பொது சிந்தனையில என்ன நினைக்கிறாங்க, ஜெயிக்கிற பக்கத்துக்கு ஓட்டு போடணும், இல்லைன்னா நான் 1ஆம் நம்பர் தான் ஓட்டு போடுவேன். நீங்களாம் பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சிக்கெல்லாம் ஆள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் தேசிய கட்சியாக இருக்கிறதுனால அது இதில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சும்மா அதில் எல்லாத்துக்கும் பேலட்டில் ஒரு 10 பேர் போட்டு வைப்பாங்க. நிறைய இடத்துல ஒரு 2,000 கூட வாங்க வாய்ப்பு இருக்கு. வாங்குறாங்க. ஓ, என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு, கட்சிக்காரெல்லாம் கிடையாது. அவங்க சின்னம் போடுறேன், ஏன்னா உனக்கு 1ஆம் நம்பர் பிடிக்கும். இருக்காங்க மக்கள். ரேண்டமான ஒரு ஜியோகிராஃபில் பார்த்தீங்கன்னா 1, 7 அதிகமாக விழுவும். ஓ, இது சும்மா போடுவாங்க, ஏன்னா 7ஆம் நம்பர் பொதுவாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் நம்பரில் போடுவாங்க. ஓ, 7ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக விழுவும். நீங்கள் எங்கே நீங்கள் டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த 1, 2, 3 தெரியுது. 1, 7 மட்டும் எப்பயுமே கூட இருக்கும். இந்த மாதிரியான தாட்ஸ் தான். இந்த வாக்குன்றோட வலிமை அவங்களுக்கு தெரியல. கெட்டிட்டு 10 ரூபா கட்டினா கிழிஞ்சு போகும் சேலை, அதுக்கு எவ்வளோ பார்த்து மெனக்கிடுறாங்க. ஆனால் வாக்குக்கு அதுக்கான அவேர்னஸே இல்லை. அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ண வேண்டிய பொலிட்டீஷியனும் கிரியேட் பண்ணுறது இல்லை. இவங்க எல்லாருமே பை பண்ணுறாங்க. எஸ், இன்னைக்கு உங்களுக்கு களம் ரொம்ப நெருக்கடியாக நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் திமுக அதிமுக சண்டை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு திரையுலகத்தின் உச்ச நட்சத்திரம் வந்து கட்சி ஆரம்பித்து களத்துக்குள்ளே வராருன்னும் போது நெருக்கடி தானே உங்களுக்கு ஒரு கூடுதல் செலவு தானே? இந்த விஜய் வந்ததுனால விஜய்க்கு நான் ஒரு நன்றி மட்டும் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் பூத் ஏஜென்ட்ஸ் போட்டு தேர்தலை கண்டஸ்ட் பண்ணது இல்லை. அதுக்கான பாதி விழுக்காடுகள் போட்டு தான் வச்சுருக்கோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி இப்போ மேற்கு தொகுதியை பொறுத்தளவு முழுமையாக பூத் ஏஜென்ட் போட்டு இந்த தேர்தலை கண்டஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முதல் காரணம் விஜய் தான். எதனால் சொல்கிறீங்க? விஜய் அரசியலுக்கு வந்தோடனே அவரோட அரசியல் நகர்வை பார்த்து கட்சியில் எப்பயாவது வந்து தலை காட்டுற முகங்கள் கூட இவனை வீழ்த்தியே ஆகணும்னு என்னன்னே செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஃபோர்ஸில் வந்து இப்போ வேலை பார்க்குறாங்க. ஓ, அப்படி சொல்கிறீங்களா? அதனால வந்து இப்போ நான் வந்து 2024 தேர்தல் வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ட்ராவல் பண்ணதுனால அன்னைங்க அப்படின்ற வார்த்தை தான் எனக்கு அதிகமாக பயன்படும். ஏன்னா வயசு இப்போ 29, 28 தான், 27 அப்போ தான் இந்த தேர்தல் நடந்துச்சு, பாராளுமன்ற தேர்தல். அப்போ வந்து நான் அன்னைங்க அந்த டேம்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ணே, இந்த அண்ணே, அந்த அண்ணே, அண்ணே 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 அண்ணன் தான். ஏன்னா எல்லாருமே உறவு முறை தான் சொல்லி கூப்பிடுவோம் நாம் தமிழரில். அன்னைங்கன்னு நான் இப்போ எவ்வளோ கூப்பிடுறேனோ அதே விட மெஜாரிட்டியாக நான் தம்பிகள்ன்ற வார்த்தையை இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். அப்போ அத்தனை தம்பிகள் இருக்க போய் தானே நான் தம்பிகள்னு யூஸ் பண்ணுறேன். அப்போ இது பாசிட்டிவ் தானே? களத்துக்கு வந்துட்டாங்க. விஜயனுடைய கட்சி தொண்டர்கள் அவங்களுடைய பரப்புரை அங்கே வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லையா? சவால் மிக்கதாக இருக்கிறாங்களேன்னு தோணலையா? விஜய் வந்து எனக்கு ஒரு நோ மேட்டர். விஜய் வந்து ஊதி நம்ம தான் பெருசாக்குறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, ரியாலிட்டி வந்து வேற. இங்கே பண அரசியல், கொள்கை அரசியல், இதுக்கான வேல்யூ கூட இருக்கும். பணநாயகமா ஜனநாயகமா இந்த போட்டி கூட இருக்கும். இதில் இவரோட ஜனநாயகத்தை கூட்டு வர்றாரு. அதனால் இவர் களத்தில் வந்து இவர் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது நார்மலாக இருக்கும். இன்னொன்று, தோல்வியை உங்களால் தாங்க முடியாது. நம்மளை மாதிரிலாம் இவங்க கிடையாது. கொள்கைவாதிகள். இந்த கான்செப்ட் நிறைவேறி போகிற லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் இதுக்காக வேலை செய்வோம். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் நாளாக கழிச்சிட்டு இவங்களால் அப்படிலாம் இருக்க முடியாது. இவங்க ஒரு படம் ஃப்ளாப் ஆனால் 6 மாதம் வெளியே வர மாட்டாங்க. சக்ஸஸ் ரேட் காட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க எப்போயும் வைப்ரண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களோட அந்த வைப்ரண்ட்டுக்கு தான் இவங்க எல்லா பேருமே ஈல்டு ஆகுறாங்க. இந்த வைப்ரண்ட்டை
அரசியல்ல புகுத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் பண்ண முடியும் அந்த வைப். ஓகே ஓகே. இப்போ நீங்க கிராஜுவலா பாத்தீங்கன்னா விஜயோட ஆரம்பத்துல கட்சி அவர் ஆரம்பிச்சப்ப தெரிஞ்சோ தெரியாம ஒரு வைப்ரண்ட் இருந்துச்சு, அதை ஃபீல் பண்ண கூட முடிஞ்சிச்சு. ஒரு மாஸ் லீடர் அந்த வைபை மேற்கொண்டு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்பாக வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா படங்கள வாழ்த்துக்கள் சொல்லித்தர இருந்தாரு. ஆமா, இவர் கொள்கையை அவருக்கு முரண்பட்ட கொள்கையே அவர் காரணமாயிடுச்சு. ஒரு ஐடியாலஜி எடுத்துட்டு வரோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு தெளிவான நோக்கமே இல்லாமல் போயிடுச்சு. இவரை பொறுத்தளவு நான் ஒரு மாஸ் ஹீரோ, பக்கா மாஸ், நான் வந்து நின்றா மாஸாக இருக்கணும், ஃபைட்டா 10 பேர் வேணாம் 30 பேரை கூட்டுவாங்க சினிமானே நினச்சிட்டாரு. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்களும் அப்படி தானே இருக்காங்க. சினிமாவுக்கு செட்டு போடுறவே இங்கே செட்டு போடுறான். நீங்கள் விஜய் அந்த அரசியல் இந்த அவங்க பண்ணுற அட்ராசிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, தியேட்டருக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் நானும் தியேட்டருக்கு போகிறோன்னே நல்ல சீன் வந்தால் கை தட்டுவோம், ஆமாம், விசில் அடிப்போமா, நான் அடிச்சதுல அடிக்கவும் தெரியாது, சட்டையை கழட்டி போட்டு சுற்றுவோம், அதெல்லாம் பண்ண மாட்டோம். இதெல்லாம் பண்ணுறவன் தான் இன்னைக்கு பொறுப்பாளராக ரோட்டில் பண்ணுறான். அவனுக்கு செலிபிரிட்டியாக கொண்டாடணும், அவனுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் பப்ளிக்கில், அவன் செலிபிரிட்டி ஆகணும், அதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறான். அது பப்ளிக் நம்மளை பார்க்குறானே அப்படின்றது தான் அவனுக்கு பண்ணலை. எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். ஒரு வார்த்தையை சொன்னான், இப்போ மதுரையில் அழகிரி அப்படின்னு சொன்னால் அழகிரி எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஓகே, அது மாதிரி தான் விஜய். விஜய் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எப்படி தெரியும், எப்படி தெரியும், அதோட அந்த நன்மதிப்பு தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகும். இப்போ எனக்குன்னா எனக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும், அது மாதிரி விஜய்க்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும், அண்ணனுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும். அந்த கிரெடிபிலிட்டியை குறைச்சிட்டார். அதை திரும்பி அவர் ஏற்றுறதுக்கான விஷயம் வந்து செயல்படல, பலன் தராது. குறிப்பாக மதுரை மேற்கில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளாக நீங்கள் பிரதானமாக முன்வைக்கிறது என்ன? எதையெல்லாம் வந்து விக்னேஷ்குமார் சட்டமன்ற வேட்பாளராக தேர்வு பண்ணால் உங்களால் வந்து என்னால் நீக்க முடியுங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்தளவு பறவை பகுதிகளில் வந்து நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சி விற்கிறாங்க. அது கவர்மெண்ட்டும் விற்கிது, பிரைவேட்டும் விற்கிறாங்க. அது வாட்டர் பாடி இப்போ கிடைக்கிது அப்படின்றதுனால அவங்க அதை பற்றியான நாலேஜே இல்லாமல் அவங்க வாட்டுக்கு ஒரு 15 போரை போட்டு டேங்கில் போட்டு ரீஃபில் பண்ணி மதுரை முழுக்க சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது அக்ரிகல்ச்சர் லேண்டு. அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கான நீர் சோர்ஸை வந்து இவங்க கட்டடத்துக்கும் பில்டிங்க்கும் விற்கிற மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து மானிட்டரேஷனே பண்ணலை. FL2 பார்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஒரு லிமிட்டடில். மதுக்கடையில் தூக்கிட்டு அதை கொண்டு வந்து வச்சிடுறது. FL2 பார்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு அது அதிகமாக இருக்கிறதுனால 4வே ஒட்டியே இருக்காது, பூராமே குடிக்கிறது ஆக்சிடென்ட், ரெகுலராக ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இளம் வயது மரணங்கள் அதிகமாக நடக்குது. போதை கலாச்சாரம், ஒர்க்கிங் லேபர் தான் இங்கே டார்கெட். ஏன்னா அடித்தட்டு மக்களை தான் இவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அடித்தட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியில் சில்வர் பட்டறைகள் இருக்குது, பீரோ கம்பெனிகள் இருக்குது, இது அப்பள கம்பெனிகள் இருக்குது. இந்த மாதிரியான கம்பெனிஸில் வேலை பார்க்குற ஆண் லேபர் எல்லாருமே குடிக்க அடிமையாகுறாங்க. இவங்க நைட்டு 800 ரூபா, காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கிற வேலை நைட்டு 6-7 மணிக்கு வேலை முடியும். 7 மணிக்கு முடிஞ்சோடனே சம்பளம் வாங்கினோடனே நேராக டாஸ்மார்க் போகிறாங்க. இந்த டாஸ்மார்க் வாங்காமல் படிப்பை பாதியில நிப்பாட்டி ஒரு 18-19 வயசில் போகிற பையன் டாஸ்மார்க் லைக் பண்ண மாட்டேங்கான், கஞ்சா கிடைக்கிது. அவனுக்கு 700 ரூபா சம்பளம் வாங்கணும்னா அந்த 700 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுக்கான எல்லா விஷயத்தையும் கவர்மெண்ட்டும் இன்ஸ்டிடியூஷனும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த விஷயத்துல இவங்க மாட்டி 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 இளம் வயது மரணங்கள் அதிகமாக இருக்கு. எங்கள் ஏரியா மதுரையே போஸ்டர்ஸ் கலாச்சாரம் நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போ உள்ள நான் சமீபத்தில் ஒரு 2-3 இயர்ஸாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சாகுற அனைவருமே ஏன் வயது ஒத்த உடையவங்களா இருக்காங்க. 30 வயசுக்குள்ள நரம்பு தளர்ச்சி வந்து சாகுறாங்க, ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் இந்த போதை வஸ்துகள், இந்த ட்ரிங்க்ஸ் இதுதான் காரணமாக இருக்குது. இது போக இந்த விஷயத்தை கட்டுப்படுத்துகிற போக ஒர்க்கிங் பீப்புளுக்காக ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை. இப்போ இவ்வளவு பேரும் இந்த தொழிற்சாலைகளையும் இந்த சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை வச்சு பண்ணுறப்ப இவங்களுக்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு மூலப்பொருளுக்கோ சப்சிடியோ ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு முத்ரா லோன் திட்டம், இந்த மாதிரியான எந்த ஸ்கீம்ஸுமே தரதில்லை. அன்செக்யூர்டு லோன் அப்படின்றது கூட ஒரு விஷயம் தரதில்லை. செக்யூர்ட் லோன் மட்டும்தான் அவங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் இடத்துக்கு பட்டா இருந்தால் கொடு, அந்த மாதிரி காசு கொடு, அப்படியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா தொழிலும் நடிவடையிற்கான விஷயங்கள் தான் பண்ணுறாங்களே தவிர எதுவுமே பண்ணல. படிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் இல்லை. இது என் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரியே கிடையாது. ஆனால் ஒரு 3.5 லட்சம் பாப்புலேஷன் யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல. யூனிவர்சிட்டி ஏன் தொகுதியில் இல்லை, அது 2 and லாங் டர்ம் தானே இருக்கு. ஒரு அரசு கலைக்கல்லூரி இருந்தால், அதாவது படிப்புக்காக மைக்ரேஷன் ஆகக்கூடாது, ஒரு வேலைக்காக கூட ஒருத்தர் கூட மைக்ரேஷன் படிப்புக்காக ஆகக்கூடாது. அதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கணும். இது போக ஸ்கூல் வந்து எல்லா ஸ்கூலுமே வெளில கூட அடிக்கலை.
சும்மா கெட்டி வச்சுருக்காங்க. அது எதுவுமே ஃபுல் ஃபங்க்ஷனாக இல்லை. அதை பூரா சரி பண்ணணும். ப்ளஸ் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வந்து எல்லாமே எக்யூப்டோட ஒரு டெலிவரி பார்க்குற அளவுக்கான ஸ்டாண்டர்டாக அந்த அளவுக்கு இன்னும் வரல. அந்த அளவுக்கு இல்லை. இவங்க எல்லாமே வந்து செக்அப் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் அந்த டைம் தான் வராங்க. ஆனால் உங்களுக்கு டேட்டுனா நீங்கள் போய் ஜிஹெச் தான் போகணும் அப்படின்றாங்க. அது மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயே பிரசவம் பார்க்குற அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸை கொஞ்சம் வாங்கி கொடுத்து அதுக்கான ஸ்கேனிங் இதெல்லாம் பார்க்குறதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆக்கணும். பப்ளிக்கு இங்கே எல்லாமே ஸ்ட்ரக்சர் இருக்குண்ணே. அந்த ஸ்ட்ரக்சரை மானிட்டர் பண்ணியும் அது சரியாக கொடுக்குறதுலேருந்து தான் இங்கே பிரச்சனை இருக்குது. எஸ், இங்கே எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை கரெக்டாக எப்படி பப்ளிக்கு போய் சேரணும் அப்படின்றதுல தான் இங்கே செகண்ட் ரூட் எடுத்துடுறாங்க. அதுக்குள்ளதான் இந்த கரப்ஷன் வந்துடுது, இந்த கமிஷன் வந்துடுது, எல்லாமே தான். இது வந்து திரும்ப திரும்ப இது ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. அந்த விஷயத்த கண்டிப்பாக மாறணும். நான் மேற்கு தொகுதிக்கு வந்தேன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. ஏன்னா நான் படுத்திடுவேன், விடவே மாட்டேன். ஏன்னா இதில் எல்லா பிரச்சனையும் நான் வந்து சொல்கிற விஷயம் வந்து நான் ஃபீல் பண்ண விஷயம். இது என் அக்காவுக்கு நடந்திருக்கு, என் சக தோழிக்கு நடந்திருக்கும், என் சக நண்பனுக்கு நடந்திருக்கும். இப்போ எனக்கெல்லாம் மதுரையில் இருக்கிறப்ப எனக்குலாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு திருச்சி, ஒரு கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா டெவலப் ஆயிடுச்சு. மதுரை இன்னும் அண்டர் டெவலப்பாக இருக்குண்ணே. டபுள் டிகிரி முடிச்சவன் பஜாஜில் கலெக்ஷன் ஸ்டாஃப், டபுள் டிகிரி முடிச்சவன் வேலை வாய்ப்பே கிடையாது. மதுரையில் வேலை வாய்ப்புன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், தொழில்நுட்பம் ஒரு 500 பேர் வேலை பார்க்குற மாதிரி கிடையவே இல்லை. அப்போ ஏன் இந்த இன்ஸ்டியூஷன் வராமல் போச்சு? மற்ற ஊர் மாதிரி தானே மதுரையும். நீ இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றிட்ட மதுரையை. மல்லிகைப்பூ மட்டும்தானே ஏற்றுமதி பண்ண முடியும், வேற என்ன ஏற்றுமதி ஆகுது? எந்த ப்ரொடக்ஷனும் இல்லையே மதுரையில். இப்போ திருச்சி, கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா கூட தொழில் வாய்ப்புகள்ன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, போனால் பொழைச்சிக்கலான்னு கூட. மதுரையில் அந்த வாய்ப்பு கூட இல்லையே. அதனால தான் தவணை, கந்து வெட்டி இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அப்போ இந்த பணத்தை சர்க்குலேட் பண்ணுறது, இந்த பணத்தை மையப்படுத்தி தான் அந்த பணத்தை தான் இறுதி பணம் போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த பணத்தை வந்து மூலப்பொருளாக்கி அந்த மூலப்பொருளை உற்பத்தி பொருளாக்கி விற்கணும், அந்த இடத்துக்கு வரல. இந்த பணத்தையே ஒரு பணமாக மாற்றுறதுக்கான விஷயம் வரப்போ தான் அது நேரடியாக போகிறதுனால வட்டி, தவணை, அந்த அவமானங்க, இந்த பிரச்சனை, இந்த சூசைடு, இந்த மாதிரியான விஷயங்கள் பூரா வருது. இது எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம்ட்டு மக்கள் நம்புகிறாங்க. இது எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான் காரணம், நம்ம கொடுத்த அதிகாரம் தான் காரணம். நம்ம இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த எல்லா 4.5 வருஷம் கெட்டவனா இருக்காங்க, 6 மாதம் நல்லவனா நடிக்கிறாங்க. அந்த 6 மாதத்தை நம்புகிறாங்க, அந்த 4.5 வருஷத்தை மறந்துடுறாங்க. நம்ம இந்த தடவை பரப்புரையே வந்து இவங்களை தோல் உரிச்சு காட்டணும். இல்லை, மக்களை உங்களால் மாற்ற முடியுமோ அல்லது அதுக்கான முயற்சியை நீங்கள் பழிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 2000 ரூபாய் கொடுக்க போகிறேன்னு ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க, எடப்பாடியும் சொல்கிறாங்க. புதுசாக வந்திருக்கிற விஜய் 2500 ரூபா கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இவங்க வந்து 5000 ரூபாய் இப்போ கொடுத்தாங்க. இவங்க கருணை தொகையாக நாங்கள் காசு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அவர் 15000 ரூபாய் கொடுப்போம், நான் வந்து இடைநீற்றத்தை தடுப்பதற்குன்னு சொல்கிறாரு. இப்படி பணம் வந்து ஒரு பிரதானமான ஒரு விஷயமா வந்து மேனிஃபெஸ்டோஸில் இடம்பெறும்போது நாம் தமிழர் கட்சியால் அதை வந்து எப்படி நீங்கள் எதிர்கொள்வீங்க? பணம் இந்த தேர்தலில் பிரதான காரணியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஆனால் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலர் ஓட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, திமுக அதிமுகக்கே ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட நபர்கள்ட்டு, அந்த நபர்களுக்கு இந்த பணம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மேபி ஒரு 65 to 80 வச்சுக்கோங்க அவங்களுக்கு. ஆனால் நாம் தமிழர் வந்து இளைஞர்களுக்கான கட்சி, இது வந்து 40 வயசுக்காரவங்க மட்டும்தான் இதில் ஓட்டு போடுறாங்க அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. அது இப்போ கிடையாது. நாம் தமிழர் வந்து இப்போ 70 வயசுக்காரவங்க வரைக்கும் டிஸ்கஷனுக்கு போயிடுச்சு. டிஸ்கஷன் ஒரு லைனுக்கு போகிறதே வந்து நான் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா டிஸ்கஷன் வந்துட்டா அடுத்த அவங்க வளர்ச்சி பண்ணிடுவாங்க. கம்பேர் பண்ணிவிட்டு அது ஓட்டாக கன்சாலிடேட் ஆகிடும். இப்போ நான் 2014 நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன், நான் மட்டும்தான் ஓட்டு போட்டேன். 2019 வரப்போ அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக ஓட்டு போட்டேன், சொந்த பந்தக்காரவங்களே ஓட்டு போட வச்சோம். இப்போ 2021 வரப்போ அக்கா வீடு ஃபேமிலி இவங்களை போல ஓட்டு போட வச்சோம். இன்றைக்கி நான் குடும்பத்தை லீட் பண்ணுறவன் ஆகிட்டேன். இப்போ என்னையை நம்பியும் என்னை சார்ந்தும் 50 பேர் இருக்காங்க. இந்த 50 பேர்த்தையும் நான் ஓட்டு போட வைப்பேன். இதுதான் நாம் மதுரை மேற்குல வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியோட ஓவராலை விட எப்பயுமே நாம் தமிழர் மதுரை மேற்கு வளர்ச்சியில் தான் இருக்குது. 2024 கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கட்சி வாங்கின 8.2 விழுக்காடுனா மதுரை மேற்கு 10.2 வாங்கியிருக்கு. இது மாதிரி தான் 1 வாங்கினப்ப 2.4 வாங்கியிருந்துச்சு. அதனால எப்பயுமே மதுரை மேற்கு வந்து ஏறும். ஓவரால் ஆவரேஜை விட நீங்கள் கூட தான் வாங்கியிருக்கும். அதனால இது நமக்கு சாதகமாக தான் இருக்கும். களத்தில் இவங்க பணம் வந்து அதெல்லாம் தாண்டி அவ்வளோ வேலை செய்யாது.
இல்லை நீங்கள் இலவசங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நாங்கள் வந்தால் காசெல்லாம் கொடுக்க மாட்டோன்றீங்க, அவங்க இலவச பேருந்து அறிவிக்கிறாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப தப்பானதுங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது சொல்லி தான் வைப்போமே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலையே, இல்லை வேணாம் அப்படின்னு உறுதியாக நிற்கிறீங்களே, அதான் எப்படின்னு கேட்குறேன். நம்ம எது செய்ய முடியும் செய்யக்கூடாதுன்னு செய்ய முடியாதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காண்டி வந்து நல்ல அரசியலை நாங்கள் விதைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த விதை நெல் வந்து ரொம்ப லேட்டாக முளைச்சா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் முளைக்கிறது வந்து சரியாக முளைக்கணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கோம். அதனால வந்து ஒரு தூய அரசியலை முன்னிறுத்தி வைக்கிறப்போ வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயமா தான் பார்க்குறோம். எங்களுக்கான ஒரு தலைமுறையை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். எப்படி அண்ணன் வந்து எனக்கா கட்சி ஆரம்பிக்கிறப்ப சொன்னாரோ, எனக்கான எம்பி எம்எல்ஏஸ் பூரா ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ வந்து உண்மையிலேயே வயது அப்போதான் இருந்துச்சு. இப்போ நான் களத்தில் வந்து நிற்கிறேன்ல, அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு தலைமுறையை தாண்டி யோசிக்கிறதுனால தான் எங்களுக்கான இவ்வளோ பெரிய கம்யூனிகேஷன் கேப் விழுகுது. ஆனால் இந்த கேப் விழுந்தாலும் எங்களுடைய உண்மையும் நேர்மையும் சமரசம் இல்லாமல் நாங்கள் சண்டை போடுறதும் மக்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நம்பி எங்களுக்கு நிச்சயமாக வாக்கு நினைக்கிறீங்க. இந்த களம்ன்றது எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எதுனா ஏன்னா இவங்க பண்ணுற எல்லா அரசியலையும் மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வெறுப்போட இறுதியில் வந்து அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படி முடிவு எடுக்கிறப்ப அவங்களுக்கான ஒரே ஆப்ஷன் வந்து நாம் தமிழராக தான் இருக்குமே தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. அதாவது ஒரு 10 நிமிஷம் பகுப்பாய்வு செஞ்சால் போதும், மக்கள் என்டையர் அரசியலை 10 நிமிஷம் யோசிச்சா போதும், நாம் களம் மாறும் நினைக்கிறீங்க. ரொம்ப ஒரு டீட்டெயில்டான, அதே சமயம் உங்கள் தொகுதி பற்றின உங்களை பற்றிய பலவிதமான விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ச்சியாக களத்தில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, மக்களுடைய உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கிறீங்க, உங்கள் தொகுதி பிரச்சனைகள் குறித்தும் அது குறித்த தீர்வுகள் குறித்தும் உங்களுக்கு ஒரு சிந்தனையும் இருக்கிறது. உங்களுடைய களம் வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கு எங்கள் ஊடகத்தை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் உங்களுடன் உங்களுடைய வருகையும் கருத்து பரிசோதனைக்கு மிக்க நன்றி தோழர். ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.